அனைத்து மக்களுக்கும் நண்பர்களுக்கும் காலை வணக்கம். அனைவருக்கும் 78வது சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நாம் என்ன கான்செப்ட் பார்க்க போகிறோம்னா, ஒருவன் ஒன்றை வெளிப்படுத்துகிறான். அது அவனுக்கு தூண்டக்கூடியது என்னவாக என்றால், ஒன்று நாம் கற்றுக்கப் போகிறோம், முதல் காலில் அடி எடுத்து வைக்கிறோம். அது சிறிது சிறிதாக பழகிக்கொள்ள வேண்டும். அதை நாம் முழு மனசாக ஏற்றுக்கொண்டு அதை செய்ய இயலாது. இருந்தாலும் பழகி வைத்து கொள்ளலாம், தெரிந்து வைத்து கொள்ளலாம், அறிந்து வைத்து கொள்ளலாம். அதில் நான் ஒரு மனிதனாகவும் ஒரு விஷயமாகவும் நான் ஏற்றுக்கொள்ளலாம். அது என்னவாக இருக்கட்டும், படிப்பாக இருக்கட்டும், ஏதாவது எழுத்து வேலையாக இருக்கட்டும், ஏதாவது கண்டுபிடிப்பாக இருக்கட்டும், ஏதாவது சர்வேவாக இருக்கட்டும், ஏதாவது தலைக்கு மூளைக்கு ஏறாத விஷயமும் நாம் அதில் தெரிந்து வைத்தால் நல்லது என்று அதை தெரிந்து வைக்கிறான், அதையும் வெளிப்படுத்துகிறான். வீடு சம்பந்தமாக வேலையாக இருக்கட்டும், வெளி சம்மந்தமான வேலையாக இருக்கட்டும், வெளிநாடு சம்மந்தமான வேலையாக இருக்கட்டும், டெக்கரேஷன் செய்யும் வேலையாக இருக்கட்டும், வீடு வாங்குதல் விற்குதல் வேலையாகட்டும், வாடகைக்கு வீடு பிடித்து கொடுக்கக்கூடிய வேலையாக இருக்கட்டும், டூர் சம்மந்தமான வேலையாகட்டும், சுற்றுலா சம்மந்தமான வேலையாகட்டும், ஆர்கனைஸ் வேலையாகட்டும், விளையாட்டு வேலைகளாகட்டும், நடன வேலையாகட்டும், யோகா வேலையாகட்டும், ஏதோ ஒரு வேலை அவனுக்குள் தெரிந்து வைக்க முற்படும் ஒரு சிலர் முதலடி, அதை 2 அடி 3 அடி 4 அடி வைப்பதற்கு காலம் அவகாசம் பிடிக்கும். ஆனால் தெரியாதது அதை நாம் கற்றுக்கொள்ளலாம். எனக்கு எண்ணம் இருக்கும் ஒருவனை பார்த்து அவரது நட்புகளோ அவளது உறவுகளோ சிறிது தெரிந்தவர்களோ பெரிது தெரிந்தவர்களோ அழுத்தம் ஒருபோதும் கொடுக்காதீர். அது உனக்கு வருது, சூப்பராக இருக்குது, அது நல்லா பண்ணுறேன், நல்லா பண்ண வேறு லெவல் ஆயிடலாம். ஒருவர் நீங்கள் அழுத்தம் கொடுக்க அவர் இருப்பதை எனக்கு இவ்வளவுதான் இருக்கிறது, எனது வாழ்க்கையின் விளிம்பு தொட இயலாது, இந்த வாழ்க்கையில் நான் எடுக்கும் முதலடி அது எனக்கு 100வது அடி அல்ல, நான் எடுத்து வைக்கும் முதலடி என்பது எனக்கு 1%. இந்த 1% கற்றுக்கிறக்கே நான் கிட்டத்தட்ட அந்த ஃபீல்டு லைனு 100%ல் 1% கற்றுக்கிறதுக்கு எனக்கு 2 வருடம் பிடிக்கும், கால அவகாசம் பிடிக்கும். எனக்கு 100% எட்ட மிகவும் காலம் பிடிக்கும், என்னால் அது செய்ய இயலாது என்று இவன் கூறுகிறான். அதை வேறொருவர் அழுத்தம் திருத்தமாக நீ அதை செய்தால் மிகவும் சிறப்பாக இருக்கும், நன்றாக இருக்கிறது, அனைவரும் பாராட்டுவார் என்று சொல்லி இவருக்கு அழுத்தம் கொடுக்கிறார். அந்த அழுத்தத்தால் இவர் அந்த 1%ங்கிறத இவங்க எத்தனை பேர் சொல்கிறாங்களே அப்படின்ட்டு அதையே முழுவதுமாக கற்க முற்படும் பொழுது அவர் வேறு விஷயத்தில் அவருக்கு ரெகுலராக வரக்கூடிய 80%, 70%, 100% விஷயங்களை அதில் கவனம் செலுத்துவதை விட இதில் அதிகமாக கவனம் செலுத்தி இதை முற்படும் பொழுது இது அவருக்கு வராது. எவர் 1% என்று நினைத்து வைக்கக்கூடிய அவர் 100% அடைய காலம் பிடிக்கும். முதலில் சொன்ன அவர் நிறைய பேர் அழுத்தம் கொடுப்பதால் அவர் அதில் அழுத்தி தண்ணீராக உள்ளே செல்ல ரொம்ப நேரம் ரொம்ப காலம் பிடித்து அதன் மீது நாட்டம் கொண்டு உள்ளே நகரும் போது அவருக்குண்டான திறமை எல்லாமே அழிந்தும் முற்றிலுமாக % குறைஞ்சும் வரக்கூடிய விஷயம் எல்லாம் அதில் நடிபட்டு கீழே விழுக அதை முன்னேற முயற்சி செய்யும் பொழுது மிகவும் அவரது வாழ்வில் பல கஷ்டத்தையும் பல நஷ்டத்தையும் பல நம்பிக்கையில்லாதனத்தையும் அந்த அவர் முதல் அடி என்று சொல்லக்கூடிய 1% கால் வைக்கும் பொழுது பல முறை நிறைய பேர்த்துக்கிட்ட சொல்லியும் அவர்கள் அழுத்தத்தால் அதை முற்படும் பொழுது இதில் இழக்கப்படுகிறார். இதில் இழப்பது என்பது என்ன என்றால்,
அவரோட வாழ்க்கை, அவருக்கு வருமானம், வரக்கூடிய வருமானம் என்ன வேலையாக இருக்கட்டும் ப்ளஸ்ஸாக இருக்கிறாரு. வருமானம், பேச்சு தன்மை, புரிதல் தன்மை, வீட்டின் தன்மை, வீட்டில் நடத்துறது, குழந்தைகள் நல்லா பார்க்குறது, அம்மா அப்பாவை பார்க்குறது, அதுக்குண்டான பைசா இதில் சம்பாரிச்சிட்ருக்கிறாரு. அவருக்கு ஒன்றுமே வராத ஒரு சில விஷயங்கள் திறமை கற்றுக்கலான்னு நினைக்கக்கூடிய அதில் அவர் நுழைக்கிறதுக்கு காரணம் யாரோ ஒருவர், உங்களுக்கு தெரிஞ்சவங்க தெரியாதுங்க, அழுத்தம் கொடுப்பதால் இதை விட்டு அதை செல்கிறார். இது வாழ்க்கைக்கு கேடு. எவனும் சொல்வதை கேட்காதீங்க. எவன் சொல்கிறத கேட்டிங்கனாலும் உங்களோட வாழ்க்கை வீணாக போய்விடும். யாரும் தயவுசு அழுத்தம் கொடுக்காதீங்க. அவனோட ஃப்யூச்சர் என்ன, அவனோட வாழ்க்கை என்ன அப்படிங்கிறத பாருங்க. ஒரு சிலரெல்லாம் பார்த்தீங்கன்னா அழுத்தம் கொடுக்குறீங்க, நம்மளை அழுத்திட்டு அவங்கள்ட்ட சொல்லிவிட்டேன், தூண்டி விட்டேன், அங்கே போய் எல்லா ஃப்ரெண்ட்ஸாலும் பக்கம் சிரிக்கிறது. ஏன்னா ஒருத்தர் வந்துட்டு ஒரு மல்டி டேலண்ட்டு, ஒரு 10 விதமான திறமையை வெளிப்படுத்துகிறான்னா நம்ம 2 தான் வெளிப்படுத்துகிறோம். நம்மளுக்கு இல்லாத அவனுக்கு இருக்குதா, 8ல் முன்னேறிட்டான், 2ல் எப்படி கவுக்கலான்னு சொல்லிட்டு கூட அந்த அழுத்தம் கொடுப்பாங்க. அதே திறமையான ஒரு சிலரெல்லாம் பார்த்தீங்கன்னா 100ல் 15% ஏமாந்துருவாங்க. அவங்க வாழ்க்கையை மட்டும், அவங்க குடும்பத்தை மட்டும் ரொம்ப சிரமப்படுவாங்க. 85% நல்லா தெளிவாக தான் இருப்பாங்க. 8ல் வருதுன்னா 8ல் மட்டும் போய்ட்டு 2 விட்டுருவாங்க. அளவாக வச்சுக்குவாங்க. அளவாக வச்சுக்கிறது தான் நல்லது. அதை அதிகமாக வெளிப்படுத்தாமல் இருப்பது நல்லது. மற்றவர்களுக்கு தெரியாத அளவுக்கு வெளிப்படுத்தாமல் இருப்பது நல்லது. மற்றவங்களுக்கு தெரியாதுங்க. மீடியாவில் போடாத வரைக்கும் மற்றவங்களுக்கு தெரியாது. மீடியாவில் போட்டால் தெரியும். அவன் கண்டுக்காம விட்டுட்டு போயிச்சாரா, பேசிட்டு போயிச்சாரா, என்னமோ சொல்லிட்டு போயிச்சாரா. ஏன்னா எனக்கு அது பேசிக்குதே, எனக்கு அது வராது, எனக்கு ஓரளவுக்கு தான் தெரியும்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் அவன் என்ன அழுத்தம் கொடுத்தாலும் கடைசி வரைக்கும் அதுலேயே இருங்க. ஏமனோ சொல்கிறா, எதவோ சொல்கிறா, எப்படியோ சொல்கிறா, ஏதேதோ சொல்கிறா, பயங்கரமாக பாராட்டுறா, பயங்கரமாக சீராட்டுறா, பயங்கரமாக சிரிக்கிறா, பயங்கரமாக பக்கங்கிறான். பல்வேறு விதமாக அவன் பேசும்போது கண்டுபிடிங்க. ஃபஸ்ட்டு 8 திறமையை நீங்கள் காட்டக்கூடிய ஒருத்திங்க 2 திறமையில் அவன் சொல்கிறான், 1000 சொல்லலான்ட்டு அவனுக்குள்ளே போனீங்கன்னா அப்புறம் அவனோட மூளைக்கும் உங்களோட மூளைக்கும் என்ன வித்தியாசம்? அழுத்தம் கொடுக்கும் பொழுது கன்றாக கவியுங்கள். அவன் என்ன சொல்ல வர, என்ன சொல்லியிருக்கிற, அவனுக்கு என்ன அனுபவம் இருக்குது, எதை சொல்ல வர, எதனால் அப்படி சொல்ல வர, என்னென்ன நம்மளை பிளான் பண்ணியிருக்கிற, அவனோட பிளான் என்ன, அவனுக்கு நட்புகள் எப்படி, என்ன ஏது, அவங்க நடந்துக்கிற விதம், அவன் யாராச்சும் விட்டு பேசுகிற விதம், அவன் சொல்கிற விதம் எல்லாத்தையும் தயவுசெய்து வாட்ச் பண்ணுங்கள். அழுத்தம் கொடுப்பவனை தயவுசெய்து சில ஆலோசனையாக சில மனதில் ஏற்றி அவனை சிறிது நேரம் வாட்ச் பண்ணுங்கள். இந்த திறமை இருக்குதுன்னு சொல்கிறாங்க, அவன் உங்களுக்கு 1% இருக்குதுன்னு சொல்கிறாங்க நீங்கள். அவனோட மூளை 100% இருக்குதுன்னு உங்களை போட்டு அமுக்க. அது ஒரு சில டைமில் நீங்கள் அழுத்தம் கொடுத்து இதில் போகும்போது அதில் விட்டிங்கன்னா உங்களோட வாழ்க்கை போச்சா. அவனை ஆராய்வு பண்ணுங்க, அவன் திறமையப்பா யோசிங்க. மல்டி டேலண்ட்டாக இருக்கிற போது அவன் சொல்லக்கூடிய வார்த்தைகள், யாராவது அவனுக்குள்ளே பையன் நம்மளை அழிக்கிறதுக்கு அதிகமான விஷயம். ஏன்னா அவன் என்ன நினப்பில் என்ன விஷயத்தில் எப்படி சொல்கிறான்னு தெரியாது. ஒருத்தர் நல்லா இருக்கும்னு நினைக்கக்கூடிய பர்சன்டேஜ் மக்கள் நண்பர்களாகட்டும், எத்தனை நண்பர் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுன்னு நல்லா இருக்கும்னு நினைப்பாங்க. இன்னும் சிலரெல்லாம் வந்து அழிக்கலான்னு தான் பார்ப்பாங்க. 100ல் 2% மட்டும்தான் நல்லா இருக்கும்னு நினைப்பாங்க. 98% எனக்கு இல்லாத திறமை இவனுக்கு எப்படி வருது, இவன் எனக்கு கடவுளா, இவன் எல்லாத்துக்கும் சொல்கிற விஷயமா, இவனை போட்டு அமுக்கணும் அப்படின்னு திரிகிற கூட்டம் 98%. 2% தான் நல்லா இருக்கட்டுன்னு நினைப்பாங்க. அதில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச உறவுகளாக இருக்கலாம், ரொம்ப பிடிச்ச உறவுகள். உங்களை வந்து ஒரு அப்பா ஸ்தானத்துலேயோ, ஒரு மாமா ஸ்தானத்துலேயோ, ஒரு அண்ணன் ஸ்தானத்துலேயோ, ஒரு அப்பா ஸ்தானத்துலையோ பார்க்கக்கூடிய உறவுகள் உங்களோட உறவு அம்மா அப்பாவாக இருக்கலாம், தங்கச்சியாக இருக்கலாம், மாமா இருக்கலாம், சித்தப்பா இருக்கலாம். இது இல்லைன்னா உங்களோட நெருங்கிய வட்டார நண்பர்கள் மட்டும்தான் உங்களுக்கு திறமை இருக்குது அப்படின்ட்டு உங்களை வந்து மேலாங்க வச்சு நல்லா வளப்படுத்துவாங்க வழிய மற்றவங்களாம் வளப்படுத்த மாட்டாங்க. அமுக்கிட்டு எல்லாத்தையும் நசுக்கி விட்டு போயிட்டே இருப்பாங்க. சரிங்களா? பார்த்து அழுத்தம் கொடுப்பவர்கள் மீது கவனம் செய்யுங்கள். நீங்கள் 1000 திறமையாக இருந்தால் அந்த திறமையில் நல்ல திறமையாக போங்க. உங்களோட குடும்பத்தை பாருங்கள். இது வர்றது கொஞ்சம் லைட்டாக வெளிப்படுத்துங்க. யாருக்கு வேண்டும் எதையும் மைண்டில் போட்டு வாங்கிக்காதீங்க. சொன்னது புரிஞ்சுங்க. லைக் பண்ணுங்கள்.